ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா ரீட்டெயிலிங் அப்படின்னு. இந்த லெசன் வந்து இதில் நம்ம போன லெசனில் இது ஒரு சப் டாப்பிக்காக பார்த்து இதில் வந்து ஒரு ஃபுல் டாப்பிக்காகவே பார்க்குறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். சரி, இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்க? ரீட்டெயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டைரக்ட்லி டு அல்டிமேட் கன்சியூமர்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். கன்சியூமர்ஸ்க்கு குட்ஸை போய் ரீச் பண்ணுறாங்க, அதாவது கொடுக்குறாங்க. எந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தோம்னா ஸ்மால் குவான்டிட்டிஸில். அடுத்து நம்ம மொபைல் ட்ரேடர்ஸ், அதாவது மொபைல் ட்ரேடர்ஸ்னால் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிகிட்டே எல்லா பொருட்களையும் விற்றுக்கிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்னென்ன சொல்லலாம்? பெடலர்ஸ் அண்ட் ஹாக்வர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வந்து சாயந்தரம் ஒரு 6 மணி மக்கள்லாம் பார்த்தோம், 4 o'clock 5 o'clock பார்த்தோம் அப்படின்னா தள்ளுவண்டியில் சுண்டல் அது மாதிரிலாம் விற்றுக்கிட்டு வருவாங்க இல்லையா? அது வந்து சம் டைப் ஆஃப் பெடலர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து மொபைல் ட்ரேடர்ஸில் இவங்க வராங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரோட்டு ஓரத்துலையோ இல்லை அந்த வார சந்தைகள் அப்படின்ற வார சந்தை இருக்கும் பார்த்தியா, அந்த அந்த இடத்துங்களை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க என்ன சொல்லலாங்க, ஒரு குட்ஸை வந்து விற்கிப்பாங்க. அவங்க அதை தான் விற்கணுன்ற எந்த விதமான அவசியம் இல்லை, டூரபிள் குட்ஸை கூட அவங்க விற்கலாம். நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க யார்? இவங்க வந்து வீக்லி மார்க்கெட்டில் வந்து இது பண்ணுறவங்க மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீப் ஜாக்ஸ், அதாவது என்ன சொல்லலாம், கன்சியூமர் குட்ஸு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? ஷூஸ், செப்பல்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ரிப்பேர்ஸ் ஆஃப் வாட்ச், இது எல்லாமே இதை வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி ரன் பண்ணுறாங்க இல்லையா? அதுவுமே ஒன் டைப் ஆஃப் ரீட்டெயிலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிக்ஸடு ஷாப் ரீட்டெயிலர்ஸ், அதாவது இந்த ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை பெர்மனெண்ட்டாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி விற்றுக்கிட்டு வருவாங்க. அவங்க தான் ஃபிக்ஸடு ஷாப் ரீட்டெயிலர்ஸ். ஃபிக்ஸடு ஷாப் ஸ்மால் ரீட்டெயிலர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது 2 டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபிக்ஸடு ஸ்மால் ரீட்டெயிலர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உணவு, அதாவது வண்டிகள்லேயே, அதாவது மூவபிள் இருக்கிற ஒரு இதில் வந்து மோட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் ஸ்டால்ஸ் வந்து சாப்பாடு வந்து விற்றுக்கிட்டு வருவாங்க. அதாவது ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ். ஜெனரல் ஸ்டோர்ஸ், அதாவது சின்ன விதமான ஒரு மளிகை கடை அப்படின்னு கூட சொல்லலாம். சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ், அதாவது இவங்க எல்லாருமே வந்து ஒரே வகையான ப்ராடக்டை விற்கிறவங்க, அவங்க தான் சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ் இருப்பாங்க. ஸ்பெஷலி ஸ்டோர்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அண்டர் ஒன் ப்ராடக்ட் லைன் ஒன்லி. இவங்க வந்து என்ன சொல்லலாம், ஒரே ஒரு சம் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்வீட்ஸு, பெங்காலி ஸ்வீட்ஸு, இல்லைனா திருநெல்வேலி அல்வா, அந்த மாதிரி ஒரே இதை மட்டும் ஃபுல் கடையிலேயே நிரப்பி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷலி ஸ்டோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்டட் குட்ஸ், அதாவது ஒருத்தவங்க பயன்படுத்தின குட்ஸை திருப்பி அவங்க வேறு யாருக்காச்சும் விற்றுட்டாங்களோ இல்லை அது தேவையில்லைன்னு விற்று போட்டாங்களோ அதை ரிப்பேர் பண்ணியோ இல்லை அவங்ககிட்ட வாங்கியோ இவங்ககிட்ட கொடுக்குறது வந்து என்ன சொல்லலாம், செகண்ட் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு ஷாப்ஸ், லார்ஜ் ரீட்டைலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், செயின் ஸ்டோர்ஸ் ஆர் மல்டிபிள் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே ஷாப்பிங் மால்ஸ், அதாவது பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து மெயில் ஆர்டர், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே வந்து காமர்ஸ்குள்ளே வருது. மெயில் அப்படின்னா இமெயில் மூலமாக நம்மளுக்கு வர மோட் ஆஃப் செல்லிங் அண்ட் பையிங் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம அப்படி பார்க்குறதுல முதல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இது வந்து லார்ஜ் ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபரிங் எ வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க விற்கிறாங்க. அவங்க தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். இவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து பெரிய அளவில், அதாவது லார்ஜ் சைஸில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லார்ஜ் சைஸில் இருப்பாங்க. அடுத்து ஒயிட் சாய்ஸ், நம்மளுக்கு என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பின் டு கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குண்டூசிலேருந்து ஒரு பெரிய கார் வரைக்கும் இந்த இடத்துல வாங்கலான்றதை இப்படி சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்டலி ஆர்கனைஸ்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேல் ஆஃப் கிளாஸிஃபை இன்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட், அதாவது இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சியூமர் சச்சஸ் ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூம், ரீக்ரியேஷன், பேக்கிங், ஃப்ரீ ஹோம் டெலிவரி, பார்க்கிங் எக்ஸெட்ரா. இவங்க எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்து இது கொடுக்குறாங்க. சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர், அதாவது நம்மளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சென்டராக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே ரீட்டெயிலிங்கில் வருது. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க இவங்க. நம்ம முன்னாடி பார்த்தது சின்ன அளவில். சரி, நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டோர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ரீட்டைல் ஷாப்ஸ் வித் சிமிலர் அப்பியரன்ஸ் நார்மலி டீல் இன் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் பிராண்டட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அதாவது இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன அளவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிக அளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான இதில் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு அப்புறம் பிராண்டடான குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து விற்பாங்க. ஒரே வகையான பிராண்டட் ஐட்டம்ஸை இவங்க விற்றுட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டா ஷூஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு தனி ஷோரூம் மாதிரி வச்சு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுமே இதில் வரும்.
அடுத்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லொகேஷன். தீஸ் ஷாப்ஸ் ஆர் லொகேட்டட் இன் ஃபேர்லி பாப்புலர் லொக்காலிட்டிஸ் வேர் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் கேன் பி அப்ரோச்டு. போதுமான அளவு கன்சியூமர்ஸ் தினம் வந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்டோட நேச்சர் எப்போவுமே ஸ்பெஷலைஸ்டாக ஒரே சிங்கிள் லைனில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட், ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் பிளே அன் ஆக்டிவ் ரோல் இன் ஹெல்பிங் த கன்சியூமர்ஸ் டு கம்ப்ளீட் தேர் ஷாப்பிங். அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேல்ஸ் பர்சன் அப்படின்றவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், இது வந்து புதுசாக அந்த ப்ராடக்ட் அப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம்னா அந்த சேல்ஸ் பர்சன். சரி, நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸ். சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்ன? சூப்பர் மார்க்கெட் இஸ் a large retail store selling a wide variety of consumer goods. அதாவது கன்சியூமர் குட்ஸ் விற்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தது நம்மளுக்கு அன்றாட தேவையும் ஒரு ஆடம்பரமான தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம அங்கே கிடைக்கிது. ஆனால் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் அன்றாட தேவைக்கான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு செல்ஃப் சர்வீஸ் தான். அதாவது நம்ம ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, வெஹிக்கிள் ஒரு சின்ன அமௌண்ட்டில் அந்த ட்ராலியை வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு போய் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் பில் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு சூப்பர் மார்க்கெட். அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ். கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது நம்ம முன்னாடி அதை டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அந்த கன்சியூமர்ஸ் ஆக்ட் படி இதில் வந்து ஒரு 25 பர்சன்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டியர் அசோசியேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டுக்கு கீழே வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டோர்ஸ் வந்து நடத்திக்கிட்டு வராங்க அப்படின்றத சொல்லலாம். ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர்ஸ், அதாவது இவங்க வந்து என்ன, ஒரு டூரபிள் குட்ஸ் இருக்குது. அந்த டூரபிள் குட்ஸை ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் சேல் ப்ரைஸ் இஸ் பெய்டு. அதாவது அந்த ஒரு பொருள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா தெரியும், நம்ம இப்போ கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. மொதல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வாட்டர் ஹீட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெமோ அப்படின்றது வந்து அந்த கம்பெனிலேருந்தே கொடுப்பாங்க. அதுதான் அந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுவுமே வந்து இதுவுமே அதுக்குள்ளே இது வந்து வருது அப்படின்றத சொல்கிறாங்க. மெயில் ஆர்டர் ஹவுசஸ், அதாவது மெயில் மூலமாக நம்மளுக்கு வருது எல்லாமே, இது த்ரூ இமெயில் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டர் வச்சு பண்ணுறது எல்லாம் மெயில் ஆர்டர் ஹவுசஸ் கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின், ஏபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 rupees இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி டின் மாதிரி பாட்டில்ஸ் டின் வந்து ஒரு ஜூஸ் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா 7up, ஒரு சம் டைப் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸஸ் இல்லைன்னா கேஸ் ரிலீவ் பண்ணுற ஜூஸஸ் வந்து 5 rupeesக்கோ 10 rupeesக்கோ காயின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிஷின்லேருந்து நம்மளே எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவின் டைரி மில்க் 2 ABMs, அதாவது ஆவினோட பால் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஏபிஎம் மூலமாக எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸ் அவங்க வச்சுருக்காங்களாம், அது போல் நம்ம அதை எடுத்துக்கலாம் ரூபாயை போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங் மால்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இன் மாடர்ன் டைம். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்னால் ஒரு மாடர்ன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஷாப்பிங் மால்ஸாக மாறி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த ஷாப்பிங் மால்ஸில் என்ன அடிஷ்னலாக வந்திருக்கு அப்படின்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதில் வந்து கிடைக்குது. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஹால் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபுட் கோர்ட் கூட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னா டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு எது மூலமாக வருது அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங், டெலிவிஷன் மார்க்கெட்டிங். டெலிஃபோனிக் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, ஃபோன் மூலமாக நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு, இது வாங்கிக்கோங்க, இது வேணுமா, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இது அப்படின்னு சொல்லுது ஃபோன் மூலமாக. அது வந்து முன்னாடி இருந்தது. இப்போ டிவி மூலமாக, டெலிவிஷன் மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளுக்கு வந்து இப்போ அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு என்ன வேணாலும் வந்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே நிறையா சம் டைப் ஆஃப் என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ மேஜர் ஆஃப் சேனல்ஸ் வந்து முன்னாடி ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா டேபிள் மேட். அது வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அதை வச்சு ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்கள் ஏற்று வீட்டில் இருக்குது, சைட் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, அது இதுக்குள்ளே நம்ம போவேன்னா. ஆனால் இந்த இடத்துல வந்து டெலிவிஷன் மார்க்கெட்டிங் ஒரு எக்ஸாம்பிள். டெலி அப்படின்றது டெலிஃபோனிக்கையும் டெலிவிஷனையும் ஐடென்டிகேட் பண்ணுதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆர் இன்டர்நெட் மார்க்கெட்டிங். அதாவது இன்டர்நெட் மார்க்கெட்டிங், அதாவது நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லைனா இன்டர்நெட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்படி சொல்கிறாங்க. இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்துட்டோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். தட் இஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அதில் தான் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பார்த்தாச்சு. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து சம் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோல் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். ரோல் ஆஃப் சேம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் முதல்ல பார்த்தோம்னா அதோட சேம்பர் என்ன? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் லைக் மெர்ச்சன்ட், ஃபினான்சியர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, ஃபினான்சியர்ஸ் இருப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து இதில் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் இஸ் டு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கோல்ஸ் ஆஃப் அன் இந்தியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் அவங்களோட குறிக்கோளையும் அவங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு வந்து இந்த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி ஆக்ட் அஸ் அண்ட் நேஷனல் கார்டியன்ஸ் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது இவங்க வந்து ஒரு நேஷனல் கார்டியனாக இருக்காங்க எதில் அப்படின்னா ட்ரேடு, காமர்ஸ் மேலே. அதுக்கடுத்து தி ஆக்ட் அஸ் அண்ட் கிளாஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த இன்டர்னல் ட்ரேட் ஆஃப் அ கண்ட்ரியோட இன்டர்னல் ட்ரேடை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் வித் ரிகார்ட் டு ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிலேட்டட் பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல இவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அசோசியேஷன் ஆர் சேம்பர்ஸ் இன் இந்தியா. அதாவது அசோசியேஷன் சேம்பர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் ரோல் ஆஃப் அசோசியேஷன் ஆர் சேம்பர்ஸ். அசோசியேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் இல்லைன்னா அசோசியேஷன் ஆர் சேம்பர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோசியேஷன் இந்தியாவில் இருக்க அசோசியேஷன் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 இருக்குது, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரோல் ஆஃப் அசோசியேஷன் ஆர் சேம்பர்ஸ். இதோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு நேஷனல் லெவலில் டொமஸ்டிக் இதுக்கு வந்து நம்மளுக்கு குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டிக்கு கட்டுப்பட்டு இருக்குது. சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதுக்காக மார்க்கெட்டிங் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். அதாவது அக்ரோ ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறத நம்மளுக்கு வந்து அது கிடைக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் ப்ரிவென்டேஷன் ஆஃப் டூப்ளிகேஷன் ஆஃப் பிராண்ட்ஸ். அதாவது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் ப்ரிவென்டேஷன் ஆஃப் டூப்ளிகேஷன் ஆஃப் பிராண்ட்ஸ். அதாவது ஒரு மெஷர் தான் இது வந்து எதில் அப்படின்னா நம்மளை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிராண்ட்ஸை டூப்ளிகேஷன் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை மாற்றி விற்பனை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை வந்து இந்த இடத்துக்கு மூலமாக தவிர்க்கிறாங்க. ப்ரமோட்டிங் சவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தை இன்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட், ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ரயில்வேஸ் எக்ஸெட்ரா. இவங்க வந்து ரோட்ஸு, அப்புறம் சீ போர்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ரயில்வேஸ் இது எல்லாத்துலேயுமே மெஷர்ஸில் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த சேம்பர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். லேபர் லெஜிஸ்லேஷன். அதாவது இன்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸில் கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் நடக்குது. அப்புறம் லேபர் லாஸ், ரிட்டான்ச்மெண்ட், கம்பென்ஷன். அதாவது லேபருக்கான சட்ட விதிமுறைகள் அப்படின்றத வந்து ஒரு சரிபார்ப்பு வந்து எப்போதுமே ரெகுலர் பேசிஸில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தட் இண்டஸ்ட்ரி கேன் ரன் எஃபிஷியன்ட்லி. போதுமான அளவு இண்டஸ்ட்ரி நடக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்தலாம். அப்புறம் ப்ராடக்டிவ் ஆக்டிவிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.